பிரான் பேக்கர் ரிங்குள்ள வந்து ஓபா ஃபெமி இங்க வா டபிள்யூடபிள்யூஇயோட ஃபியூச்சர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா அந்த இடத்துல வந்து பால்கியூன் வந்து தன்னை சொல்றாரு, நான் அட்வொகேட்டா இருக்கிறேன், நான் வைஸ் மேனா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டபிள்யூடபிள்யூஇயோட ஃபியூச்சர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேரன் பேக்கரை பார்த்து ஓபா ஃபெமி உள்ள நுழையிறாரு. டபிள்யூடபிள்யூஇ எதிர்காலம் யாருன்றது எனக்கும் தெரியும், அது இல்லாம பிராக் லெஸ்னர் இதை வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, இங்க உள்ள ரசிகர்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நீ ஒரு வாட்டிக்கு கேட்டிருக்க, அதனால நீனும் டபிள்யூடபிள்யூஇ ஃபியூச்சரா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ற. அதனால பேரன் பேக்கர் கொஞ்ச நேரத்துல காண்டாகி ஓபா ஃபெமி அட்டாக் பண்ண போறாரு. ஆனா வந்து பால் ஹியூமன் தடுத்து நிப்பாட்டிடுறாரு. உங்க 2 பேருக்குமான ஃபியூச்சர் யாரு டபிள்யூடபிள்யூட ஃபியூச்சர்ன்ற முடிவு பண்றது இப்ப நடக்கக்கூடாது. இது ஒரு பெரிய மேட்ச். 40 வருஷம் இந்த துறையில் நான் இருக்கிறேன், இந்த ரெஸ்லிங்ல இருக்கிறேன்றதுனால என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், யாருன்ற தீர்மானிக்கிறது எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதையும் வந்து ஒரு போட்டியா தான் வச்சு நடத்த போறோம். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நடக்க போகுது. அந்த மெயின் ஈவெண்ட்ல பிரான் பேக்கர் வர்சஸ் ஓபா ஃபெமி இவங்க 2 பேருக்கும் ஜெயிக்கிறவங்க தான் யாருன்றது டபிள்யூடபிள்யூஇ ஃபியூச்சர்ன்றது முடிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மேட்சை கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் வந்து பால்கியூமன்ட்ட கை கொடுத்துட்டு கிளம்புறாரு. பால்கியூமன் தான் கூட வருவாருன்ற மாதிரி பாக்குறாரு. ஆனா வராம ஓபா ஃபெமிட்ட கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாரு பேரன் பேக்கர்.